இப்போல்லாம் எங்கள் ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா அதனால எனக்கு ரொம்ப ஜலபலஜங்காக இருந்துச்சு. வந்த வேலையை விட்டுட்டு அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளரி பழம் சாப்பிட்டா வெறுப்பாக இருக்கும். அதனால ஒரு கரும்பு ஜூஸை போட்டு குளுகுளுன்னு ஆயிப்போம். செருப்பு தானேன்னு யாருமே சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நம்மளே தாங்குற சக்தி அதுக்கு மட்டும்தான் இருக்குது. இதே செருப்பை போடுறதுக்கு தான் எவ்வளோ போராடி இருப்பாங்க, என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி. இந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு செருப்பு வாங்குறதுக்குலாம் பல மணி நேரம் செலவு பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் லாங் டேர்முக்கு வர்ற விஷயங்களை மட்டும் ஈஸியாக கொட்ட விட்டுறோம். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடுன்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஆட்டோவில் போகும்போதெல்லாம். இந்த பொட்டி கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் மறந்தே போயிட்டீங்களா? சின்ன வயசுலலாம் ₹1 கிடைச்சா கூட ஓடி போய் நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம். அது ஒரு கணக்காணும் காலம்ல சார்பூத்ரி போட்டு ஓடி பிடிச்சி விளாடுறது, கொக்கோ, கபடி, ஒளிஞ்சா பிடிச்சி விளாடுறது ஸ்டில் எனக்கு இப்போ வரைக்கும் விளாடணும் போல ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு விளாட தான் யாருமே இல்லை, என்ன பண்றது? ஸோ நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒரு டீயோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ற வரைக்கும் போயிட்டு வரேன். பாய், டாட்டா.